திருமணத்திற்கு பிறகும் அவர் டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் ஆகவே இருக்கிறார். கல்யாணத்துக்கு பிறகும் டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் ஆகவே இருந்து இப்படி எல்லாம் பண்ணா எப்படி? பாவிக்கு முறையா சொல்லி கொடுக்க யாருமே இல்லைங்க. இன்னிலிருந்து உனக்கு ஒரு குருநாதன் கிடைச்சிட்டான்னு நினைச்சுக்கோ. யாரியா அந்த குறிச்சி நான் தான்டா. ஒரு ஃபேமிலியா ஆனதுக்கு அப்புறம் நம்மளா சேர்ந்து ஒரு டிசிஷன் எடுக்கணும்னா அது எடுக்க முடியல. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இதுக்கு பிச்சை எடுக்கலாம். அப்பா மூலியமா வந்து அவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க இதுல என்ன ஒப்பீனியன் இருக்கு, ஸோ அதெல்லாம் கேட்டுட்டு ஃபேமிலியா எங்களால ஒரு டிசிஷன் வந்து எடுக்க முடியல. புரியல. ஒரு பெரிய டிசிஷன்ஸ் எடுக்க போறோம், வீடு வாங்க போறோம், நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் லைஃப்க்கு போறோம்னா பெரியவங்களோட ஒப்பீனியன் கேட்கறது தப்பு இல்லையா? அவங்களும் நம்ம இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையா? ஆஃபீஸ் அவங்களும் ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கும் OMR தான் ஆஃபீஸ். ஆனால் அவங்க வந்து எங்கள் அப்பா பக்கத்துலேயே இருக்கணுங்கிறதுனால இப்போ கோயம்பேடு பக்கத்தில் நாங்கள் இப்போ வீடு வாங்கியிருக்கோம். இப்போ எங்க மாமனார் மாமியார் எங்க கூடவே இருந்திருந்தா நான் இந்த முடிவு எடுத்திருக்க மாட்டேன். என் ஹஸ்பண்ட் படி OMRலயே நாங்க இருந்திருப்போம். இங்கே நேட்டிவ் வந்து எல்லாவும் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. கொடுங்க. என்னுடைய பொண்ணு சின்ன வயசுல இருந்து என் கூடயே தான் இருக்கு. ஓ, மற்றவங்க பொண்ணுலாம் பிறந்த உடனே நாங்கள் கொண்டு போய் சேர்த்துருவோம் எங்கேயாவது. கொஞ்சம் ஸ்பெஷல் சார் கொஞ்சம். சரி, உங்களுக்கு பொண்ணு, உங்க பொண்ணு ஸ்பெஷலு. எனக்கு மேரேஜ் இப்போ 24 வயசு வரைக்கும் என் பொண்ணை என் குடும்ப கண்ணுங்கறதோ பார்த்துன்னு வந்துருக்கேன். ஓகே அங்கிள், பட் ஐ லைக் யுவர் டிட்டர்மினேஷன். பொண்ணு சென்னையில தான் இருக்கணும், அவட்ட வெளியூர்ல வேலை செய்ய மாட்டாங்க, சென்னையில தான் இருப்பாங்க சொல்லி தான் நான் கரெக்ட் தானே, சென்னையில தான் இருக்காங்க. சென்னையில OMR சென்னையில தான் இருக்கு. முடியல டின்னருக்கு சார் ஒரு தக்காளி சட்னி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நான் சொன்னேன். கொஞ்சம் செஞ்சு தரீங்களான்னு கேட்டேன். வெறுக்கு வெறுக்குன்னு போயிட்டாங்க. எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் ஃபேஸில் மட்டும் ஒரு ரியாக்ஷன் இருந்தது. அதுக்கு பதில் சொல்லுமா? சின்ன எனக்கே உடம்பு சரியில்லை, எங்கள் அப்பாவாக இருந்திருந்தா என்ன இந்த வேலை செய்ய சொல்லியிருப்பாரா, சாப்பிடும்போது போய் நீங்கள் வேலை வாங்குற நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்பான்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்க சார். முடியல. ஐயோ, அங்கே இருந்திருந்தா அப்பா இந்த மாதிரிலாம் கேட்டிருக்க மாட்டாரு. அப்பாட்ட கொடுங்க. உங்க அப்பாவும் கேட்டிருக்காராமா? அப்பா கேட்டிருக்காரு சார், பட் நம்மள வந்து அந்த பிரின்சஸ் லெவலே எடுத்துட்டு போயிட்டாருல. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. ஆப்போசிட்டா திருப்புவோம். நான் முடியாது, நீ இருக்கிறத சாப்பிடு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. உடனே அவர் சொல்றாரு, எங்க அம்மாவா இருந்தா இப்படி செய்வாங்களா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப எப்படி இருக்கும்? பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு அப்போ அம்மா கிட்ட தான் கேட்கணும்னு சொல்லியிருப்பேன். அது எங்க அப்பா வந்தா இப்படி செய்வார், எங்க அப்பா வந்தா அப்படி செய்வார், அது ஏன் அப்பாவை இழுத்துக்கிறீங்கன்னு கேட்குறேன். ஒன்றும் பண்ண முடியாது சார், அப்படியே வளர்த்துட்டாங்க. அதை திடீர்னு நம்மளுக்கு வந்து அப்படியே வளர்த்துட்டாங்க. ஏமா எப்ப பார்த்தாலும் அப்பா சொந்தக்காரங்களை பத்தி தப்பாவே பேசுற? அவங்களாம் ரொம்ப நல்லவங்கம்மா இல்லப்பா. இவளுக்கு வேற வேலையே இல்ல. இப்படி கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன ஆனாலும் நீ போயிட்டு என்னை பத்தியே பேசிட்டு உங்க அப்பா வளர்த்தாரா? நான் எப்ப அப்படி சொன்னேன் சொல்லுவீங்களோன்னு சட்டத்தை கையில எடுத்து வந்து இப்போ அவங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மா எல்லாருமே நான்வெஜ் சாப்பிட்ருக்குறாங்க சார். சரி, இப்போ வந்து சாப்பிட்றது நிறுத்திட்டாங்க. ஏதோ கோட்பாடுகளை ஃபாலோ பண்ணி. நான் முட்டை மட்டும்தான் சாப்பிடுவேன் சார், மற்ற சிக்கன் மட்டன்லாம் நான் சாப்பிட மாட்டேன். அந்த எக்கை சமைச்சு கொடுனா எங்கள் அப்பா அம்மா எக்கெல்லாம் சாப்பிட மாட்டாங்க, சிக்கன் மட்டன்லாம் சாப்பிட மாட்டாங்க. எனக்கு அதை அவங்க செஞ்சு கொடுக்கறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்றாங்க. இப்போ இது நீ அப்படி வரியா? நீங்க சாப்பிடுங்க, ஆனா வீட்ல வேண்டாம், 2 பேரும் ஒண்ணா இருக்கிற இடத்துல வேண்டாம்னு தாங்க சார் நான் சொல்றேன். அந்த வீடு அவரோட வீடும் தானே? ஆமாங்க சார். உங்க அப்பா வந்து ஒரு சிறந்த மனிதர் அப்படின்னு நீங்க ஒரு இமேஜ் வச்சிருக்கீங்க. அந்த சிறந்த மனிதர் சரி எல்லாத்தையும் என் வீட்லேயே அப்ளை பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் அப்ளை பண்ணால் அது எப்படி லாஜிக்கலி கரெக்டாக இருக்கும்? அது உங்கள் வீடு மட்டும் இல்லை, நீங்கள் 2 பேரும் உங்கள் 2 பேருடைய வீடு இல்லை.